குடகநாட்டு பகுதியில் மைசூரை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் 4ஆம் கிருஷ்ணராஜ உடையாரின் நிதியுதவியோடு மாண்டியாவில் வசித்த முதன்மை பொறியாளர் மைசூர் திவான் 2 பொறுப்புகளையும் வகித்துக் கொண்டிருந்த சர் எம் விஸ்வேஸ்வரையா தலைமையில் மைசூர் அணை 1911 தொடங்கப்பட்டு 1931 முடிக்கப்பட்டு 1932 அணை திறக்கப்பட்டது. மேட்டூருக்கு அருகே காவேரியில் மற்றொரு அணை கட்டப்பட வேண்டும் என தீர்மானித்த அன்றைய பிரிட்டிஷ் அரசு சென்னை தலைமையிடமாக கொண்டிருந்தது. அந்த நாளில் ஆங்கிலேய தலைமை பொறியாளர் வின்சென்ட் ஆர்ட் என்பவரை நியமித்தது அந்த ஆங்கில அரசு. 1920 திட்டம் தீட்டப்பட்டு 1925 மேட்டூர் அணை கட்டப்பட்டு 1934 முடிக்கப்பட்டு 1935 பாசனத்திற்காக அணை திறக்கப்பட்டது. மேட்டூர் அணை கட்டப்பட இருந்த இடத்திலும் அணையின் நீர்பிடிப்பு பகுதிக்குள் இருந்த சிறு சிறு கிராமங்களை அன்றைய ஆங்கில அரசு வெளியேற்றத் தொடங்கியது. அணை கட்டுவதற்காக 5000 தொழிலாளர்கள் தேவைப்பட்டனர். அப்பொழுது அணைக்கு முன்பிருந்த தெற்கு பகுதியில் உள்ள ஏராளமான குடியிருப்புகளும் விவசாய நிலங்களும் அகற்றப்பட்ட பொழுது ஆற்றின் கிழக்கு பகுதியில் மேடான நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்தது அந்த மக்கள். அந்த இடத்திற்கு மேச்சேரி என பெயரையும் வைத்து கொண்டனர். மற்றும் ஓமலூர் பகுதியிலிருந்து அரசு நிலங்களில் வீடுகளை கட்டிக்கொண்டு அணை கட்டும் பணிக்கு அங்குள்ள மக்கள் சென்றனர். அதே போன்று அணை கட்டும் இடத்திற்கு வடக்கே நீர்பிடிப்பு பகுதிகளில் வாழ்ந்த மக்களை வெளியேற்றியது அன்றைய ஆங்கில அரசு. வீரப்பனின் குடும்பத்தைச் சேர்ந்த முன்னோர்கள் கோபிநத்தம் மற்றும் செங்கப்பாடி குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லவே இல்லை. 1926 1940 வரையிலும் நெருப்பூர் என்ற ஊருக்கு அருகில் சிங்காபுரம் என்ற சிறு கிராமத்தில் காவிரியின் ஆற்றின் கிழக்கு பக்கமாக உள்ள கல்லும் குன்றும் நிறைந்த பகுதியில் வாழ்ந்துள்ளனர். செங்காபுரம் என்ற கிராமத்தில் இருந்த வீரப்பனின் குடும்பம் 1945 கோபிநத்தம் என்ற கிராமத்திற்கு சென்றது. அவர்களது முன்னோர்கள் அங்கிருந்து செங்கப்பாடி என்ற கிராமத்திற்கு வந்துவிட்டனர். 1952 வீரப்பன் அங்குதான் பிறந்தார். அணைக்கு கீழ்ப்புறமாக உள்ள பெரும்பாலான மக்கள் அணை கட்டும் வேலைக்கு சென்று பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தனர். ஓமலூர் என்ற கிராமத்தான் அன்று சேலத்திற்கு அடுத்தாற்போல் பெரியதாக உள்ள ஒரு கிராமமாக இருந்திருக்கிறது. மேச்சேரி குடியிருப்பு வாசிகளின் தேவைக்கான எல்லா பொருட்களையும் வாங்க அங்கேதான் செல்வார்கள். மேச்சேரி குடியிருப்பு வாசிகளில் ஒருவர் மொட்டையன். இவனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி நல்லம்மாள், இன்னொருத்தி மாந்தியம்மாள். முதல் மனைவி நல்லம்மாளுக்கு 2 ஆண் 3 பெண் குழந்தைகள். பெரியவன் பெயர் ஐயாதுரை. பிற்காலத்தில் இவனை மம்முட்டியான் என அழைக்கப்பட்டான். இவனது தம்பி ஊமையன். 1925 தொடங்கப்பட்ட மேட்டூர் அணை 1935 முடிவடைந்தது. விவசாயத்திற்காக அணையிலிருந்து நீரும் திறந்துவிடப்பட்டது. அதற்கு பின் மேச்சேரி மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏதும் கிடைக்கவில்லை. கிடைக்கும் கூலி வேலைகளையே செய்து கொண்டிருந்தனர் அந்த பகுதி மக்கள். ஆண்டு 1952. மழைக்காலங்களில் நெடுஞ்சாலையின் இருபுறமும் புற்களும் அதை ஒட்டியுள்ள மரம் செடி கொடிகளும் வளர்ந்து சாலையினை ஆக்கிரமித்து கொள்ளும். இவைகளை அகற்றுவதற்கு
நெடுஞ்சாலைத்துறையினரால் தற்காலிகமாக பணியாளர்களை நியமிப்பதும் உண்டு. அப்படி சாலையின் ஓரத்தில் உள்ள புற்களையும் வளர்ந்து வலை நிற்கும் மரங்களையும் அகற்றுவதற்கு சில பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர் அன்று. அவ்வாறு சேர்ந்த பணியாளர்களில் ஐயாதுரை என்பவனும் ஒருத்தன். இந்த ஐயாதுரை பணிக்கு செல்லும் பொழுது தோளில் எந்நேரமும் மண்வெட்டியை தொங்கவிட்டு கொண்டு கையில் ஒரு கத்தியையும் வைத்திருப்பான் அவன். அதனால் அவனுக்கு மண்வெட்டியான் என பெயர் வந்துவிட்டது. பின்னாளில் வழக்கு சொல்லாக மம்முட்டியான் என அழைக்கப்பட்டான். மம்முட்டியானுக்கு ஒரே தம்பி. அவன் பெயர் ஊமையன். கிராமத்தில் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு பெயர் வைத்து விடுவார்கள். இவன் எவரிடமும் அதிகம் பேசாததால் ஊமையன் என பெயர். அவனுக்கு மேச்சேரி கிராமத்தில் இளைஞர்கள் பட்டாளமும் அதிகமாக இருந்தது. வெட்டி பேச்சும் கட்ட பஞ்சாயத்தும் அந்த மம்முட்டியானிடத்தில் அதிகமாக அன்று தொட்டிக்கொண்டது. செங்கப்பாடி கிராமத்தில் இருந்ததை போன்று அணைக்கட்டு பகுதி என்பதால் கள்ளச்சாராயம் அந்த மேச்சேரி கிராமத்தில் அதிகம் புழங்கத் தொடங்கியது. அந்த கிராமத்தில் மேடான பகுதியில் பத்ரகாளியம்மன் கோயில் இருந்தது. அங்கு ஆண்டுதோறும் திருவிழாவும் இளைஞர் கூட்டத்தினரின் ஆட்டமும் பாட்டமும் மிக அதிகம். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் கூலி வேலை செய்பவர்கள். அவ்வூர் திருவிழா காலங்களில் ஏராளமான வியாபார கடைகள் அங்கே வந்து குவியும். ஓமலூர் கிராமத்திலிருந்து மாரிமுத்து, முத்துசாமி என இரு நண்பர்கள் கிராம வாரச்சந்தைகளுக்கும் திருவிழாக்களுக்கும் சென்று கடை போடுவார்கள். நல்ல லாபம் கிடைத்தது. அளவுக்கு அதிகமான வருமானமும் அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. வியாபாரத்தில் வரும் வருமானத்தை பங்கீடு செய்து கொள்வதில் மனஸ்தாபம் ஏற்பட்டு பகையாக மாறியது அந்த இரு நண்பர்களுக்கும். வியாபாரத்தை ஒன்றாக செய்து வந்தவர்கள் தனித்தனியே பிரிந்து போனார்கள். அந்த வியாபாரிகள் 1956 மேச்சேரி கிராமத்தில் உள்ள மாரியம்மனுக்கு ஆண்டு திருவிழா அமர்க்களப்பட்டது. சிறு வியாபாரம் பெரு வியாபாரம் என ஏராளமான கடைகள் அன்று முளைத்தது. கட்ட பஞ்சாயத்து செய்யும் மம்முட்டியானுக்கு நல்ல வசூல். தனித்தனியே பிரிந்து போன ஓமலூர் நண்பர்களான மாரிமுத்துவும் முத்துசாமியும் ஒன்றாகவே கடை நடத்தியவர்கள் அந்த ஆண்டு தனித்தனியாக கடை போட்டார்கள். திருவிழாவுக்கு அங்கு வந்த கூட்டமோ அதிகமாக இருந்ததால் முத்துசாமிக்கு வியாபாரத்தில் வாரி கொட்டியது பணம். ஆனால் மாரிமுத்துவுக்கு வியாபாரம் சரியாக ஓடாததால் முதலுக்கே மோசம் என்ற நிலை வந்து சேர்ந்தது. வியாபாரி முத்துசாமி மம்முட்டியான் கேட்ட தொகையை கொடுத்து விட்டார். ஏனென்றால் அந்த ஆண்டு அவருக்கு அதிகமான வருமானம் கிடைத்தது. ஆனால் வியாபாரமே நடக்காத மாரிமுத்துவால் மம்முட்டியான் கேட்ட தொகையினை கொடுக்க முடியவில்லை. அடியாட்களை வைத்து மிரட்டினான் மம்முட்டி. இப்படியாக 2-3 ஆண்டுகள் கழிந்தன. ஓமலூர் கிராம நண்பர்களுக்குள் விரோதம் வளர்ந்து போனது. வியாபாரத்தில் கடும் போட்டி ஏற்படுத்திவிட்ட முத்துசாமியை பழிவாங்க துடித்த மாரிமுத்து மம்முட்டியானிடம் இரகசிய ஒப்பந்தம் போட்டான். அதன் விளைவு முத்துசாமியையும் அவனது மகனையும் வெட்டி கொன்றுவிட்டான் அந்த மம்முட்டியான் குழுக்கள். கலவரம் ஊருக்குள் உருண்டது. போலீஸ் கூட்டமாக படையெடுத்து மம்முட்டியானையும் அவனது கூட்டாளியையும் தேடத் தொடங்கினர். தப்பிய மம்முட்டியான் அணைக்கு மேற்கே உள்ள காடுகளில் ஓடிப்போய் பதுங்கிக் கொண்டான். அன்றைய காலகட்டத்தில் தரமான படை ஆயுதங்களும் போலீஸ் படையினரோ எவருமே அந்த அளவுக்கு இல்லாத காலம். ஏனென்றால் பிரிட்டிஷ் ஆட்சியில் காவல் படை எப்படி இருந்தது என்பது பலருக்கு தெரியவே தெரியாது. பெயரளவுக்கு மட்டுமே காவல்துறையாக இயங்கிக் கொண்டிருந்த காலம் அது. காலமும் கடந்தது. அந்த மம்முட்டியானை தேடும் பணி மெதுவாக குறைந்து போனது. காட்டில் ஒளிந்து கொண்டிருந்த மம்முட்டியான்
மெதுவாக ஊருக்குள் வந்துவிட்டான். மேட்டூர் அணை கட்டும் காலத்தில் பாறைகளை உடைக்க பயன்படுத்திய வெடிமருந்து குப்பியும் அன்று அணைக்கு காவலாளியாக இருந்தவரின் நாட்டு துப்பாக்கியையும் மம்முட்டியானுக்கு கிடைத்துவிட்டது. ஊரில் உள்ளவர்கள் அவனை கண்டு பயப்படும் அளவுக்கு துப்பாக்கி காட்டி மிரட்டத் தொடங்கினான் அந்த இளவயது மம்முட்டியான். அமைதியாக போய்கொண்டிருந்த அந்த மேச்சேரி கிராமம் இந்த மம்முட்டியானுடைய செய்கையால் இரு குழுக்களாக பிரிந்து விட்டது. அடிக்கடி குழுக்களுக்குள் அடிதடியும் வசூல் வேட்டையும் மிரட்டலும் கொலைகளும் ரகசியமாகவே தொடர்ந்து கொண்டிருந்தன. ஓமலூர் வியாபாரி மாரிமுத்து தனது வியாபார கூட்டாளியான முத்துசாமியை மம்முட்டியானை வைத்து கொன்றுவிட்ட பின்பு தொடர்ந்து மம்முட்டியானிடம் அதிக சவகாசம் கொள்ளாமல் தனித்தே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். வியாபாரமும் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தான். மம்முட்டியானின் மிரட்டலுக்கெல்லாம் பணியாமல் தொடர்ந்து பணத்தை கொடுக்கவும் மறுத்துவிட்டான் அந்த முதலாளி. தன்னுடைய உயிர் பாதுகாப்புக்காக ஓமலூர் வியாபாரி மாரிமுத்து தன்னோடு கூலிப்படையினை தொடர்ந்து வைத்து கொண்டிருந்தான். இதனால் அடிக்கடி மம்முட்டியான் குழுவிற்கும் அந்த மாரிமுத்துவின் குழுவிற்கும் தகராறு தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதனால் அந்த மேச்சேரி கிராமத்திலும் பக்க அக்கங்களில் உள்ள கிராமங்களிலும் பல பேர் பாதிக்கப்பட்டனர். ஆனால் அன்றிருந்த பிரிட்டிஷ் கைக்கூலிகளின் இடங்களாக பல இடங்கள் மாறிப்போயின. காவல்துறையினரால் அவ்வளவு எளிதாக அவர்களை அடக்கவும் முடியவில்லை. மம்முட்டியானுக்கு எதிர்ப்பாக இருந்த எதிர்கோஷ்டியினரையும் பணம் கொடுத்து மெதுவாக தன் பக்கம் இழுத்து கொண்டான் அந்த ஓமலூர் மாரிமுத்து. இதனால் அடிக்கடி மாரிமுத்துவுக்கும் அந்த மம்முட்டியானுக்கும் சண்டை ஓயாமல் நடந்து கொண்டிருந்தது. 1959 ஆண்டு மாரிமுத்துவின் 10 ஆட்களையும் கொல்ல தீர்மானித்தான் அன்று மம்முட்டி. அவனது தம்பி ஊமையரிடம் மெதுவாக தெரிவித்தான். அவர்களுக்குள் ஏதோ சில ரகசிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் ஓமலூர் சந்தையிலிருந்து தரமான 10 கத்திகளையும் 10 கடிகாரத்தையும் வாங்கி வரச் செய்து வைத்து கொண்டான் மம்முட்டி. மாரிமுத்துவையும் அவனது 10 கூட்டாளிகளையும் ஒரே நேரத்தில் கொல்ல முடிவு செய்தான் அந்த மம்முட்டி. நிறைவேற்ற தயாரானார்கள் மம்முட்டியான் ஆட்கள். இவனுடைய திட்டத்தை எப்படியோ தெரிந்து கொண்ட மாரிமுத்து மட்டும் ஊரிலிருந்து தப்பி ஓடிவிட்டான். மம்முட்டியாரின் 10 ஆட்களும் மாரிமுத்துவின் 10 ஆட்களையும் யார் யார் எப்படி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. எல்லோர் கையிலும் மம்முட்டியான் வாங்கி வந்த கைகடிகாரத்தை எல்லார் கையிலையும் கட்டிவிட்டான் அந்த ஓமையன். இரவு 10:30 கொலை செய்யப்பட வேண்டிய ஆட்களை தேடி நகர்ந்தனர் மம்முட்டியான் ஆட்கள். அந்த நேரம் மம்முட்டியானின் ஒரு ஆள் தெருவிளக்கு மின்சாரத்தை துண்டித்தான். தூக்க கலக்கத்தில் எவருமே வெளியில் வரவில்லை. மாரிமுத்துவின் 9 ஆட்களும் எதிராளியின் 9 நபர்களின் தலையை வெட்டி வீழ்த்திவிட்டனர். அன்று இரவு ஒரு நபர் மட்டும் கத்தியால் வெட்டப்பட்டு எப்படியோ அங்கிருந்து தப்பி ஓடி அணைக்குள் மறைந்து போனான். தெருக்களில் தலைகள் துண்டிக்கப்பட்ட 9 நபர்களின் உடல்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. இரவோடு இரவாக வடக்கே தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் காட்டை நோக்கி ஓடிவிட்டான் அந்த மம்முட்டி. போலீசார் அவனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. 1959 தப்பி ஓடிய மம்முட்டியான் 1964 வரை காவேரி நதிக்கு மேற்கே உள்ள காடுகளில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒகேனக்கல் மற்றும் பென்னாகரம் காடுகளில்
ஒளிந்து கொண்டு அங்கே வருகின்ற மக்களை எல்லாம் வழிப்பறி செய்து கொள்ளையடித்து கொண்டிருந்தான் அந்த மம்முட்டியான். அப்படி அவன் எதிர்பார்த்த பொருளை எவரும் கொடுக்கவில்லை என்றால் அந்த நபர்களை கை கால்கள் வெட்டுவது, தலையை வெட்டுவது, இப்படி மறைமுகமான கொலை செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் அந்த மம்முட்டியான். அந்த நேரத்தில் வீரப்பனுக்கு வயது 12. வீரப்பனும் மம்முட்டியானும் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள். தனிமைப்படுத்தப்பட்ட சென்டினல் ஐலண்ட் போன்ற அந்த செங்கம்பாடி கிராமத்தில் சிறுவனாய் இருந்த வீரப்பனுக்கு மம்முட்டியை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் அப்பொழுதே உருவானது. மம்முட்டியானின் செயல்பாடுகள் அனைத்தும் வீரப்பனுக்கு ரொம்பவே பிடித்து போயிற்று. அதனால் எப்படியாவது மம்முட்டியானை சந்திக்க வேண்டும் என்று தான் மேய்த்து கொண்டிருந்த கால்நடைகளை காவேரி ஆற்றின் மேற்கு பக்கமாக உள்ள ஆத்தூர் கிராமத்திற்கு அடிக்கடி ஓட்டி வந்து கொண்டிருந்தான் அவனுடைய மாடுகளையும் ஆடுகளையும். ஆனால் காடுகளில் ஓடி ஓடி ஒளிந்து பயந்து திரிந்து கொண்டிருந்த அந்த மம்முட்டியானை வீரப்பனால் சந்திக்க முடியவே இல்லை. இதனால் பலமுறை வருத்தப்பட்டிருக்கிறான் வீரப்பன். ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த மலையூர் மம்முட்டியானுக்கும் அவனது தம்பி ஊமையனுக்கும் பென்னாகரம் காட்டில் தகராறு ஏற்பட்டது. அதனை தெரிந்து கொண்ட உளவுப்பிரிவு படையினர் மெதுவாக இரவோடு இரவாக அந்த இடத்திற்கு சென்றனர். சுற்றி வளைத்த அந்த இருவரையும் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அந்த துப்பாக்கிச் சூட்டில் ஊமையன் இறந்து போனான். இருளில் மம்முட்டி எங்கேயோ தப்பி சென்று விட்டான். 1961 இச்சம்பவம் நெருப்பூர் என்ற இடத்தில் நடைபெற்றதாக தெரிய வருகிறது. மம்முட்டியான் பெற்றோர்களும் அப்பொழுது மேச்சேரியில் கொல்லப்பட்டனர். மம்முட்டியானுக்கு குடிப்பழக்கமும் பெண்களின் தொடர்பும் நிறையவே இருந்தன. இரு மாநில போலீஸுக்கும் அகப்படாமல் தப்பி ஓடிக்கொண்டே இருந்தான் அந்த மம்முட்டியான். 1962 காவேரி ஆற்று பகுதியின் மேற்கு கரையில் கர்நாடகா எல்லையில் ஆத்தூர் என்ற கிராமத்தை ஒட்டிய நிலப்பரப்பில் கருப்பண்ணன் என்பவன் கள்ளச்சாராயம் காய்ச்சி கொண்டிருந்தான் அன்று. இவன் தம்பி பரமசிவம். பின்னாளில் கருப்பண்ணன் தூண்டுதலால் அவனை வீரப்பன் சுட்டு கொன்றுவிட்டான். பின்வரும் தொடரில் அதனை நாம் பார்க்கலாம். கள்ளச்சாராய வியாபாரியான கருப்பண்ணன் வீட்டில் அவன் தங்கைகளான சடையம்மாள், நல்லம்மாள் இருந்தனர். சடையம்மா கணவனோடு வாழாமல் வீட்டுக்கே வந்துவிட்டார். திருமண வயதில் நல்லம்மாள் இருந்தாள். கள்ளச்சாராயம் விற்று கொண்டிருந்த கருப்பண்ணன் போலீசார் தொடர்பில் அன்று தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தான். குடிப்பழக்கம் கொண்ட மம்முட்டியான் வழிப்பறியில் கொள்ளையடிக்கும் பணத்தையும் நகைகளையும் பாதுகாப்பாக ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று அப்பொழுது முடிவு செய்தான். அப்பொழுதுதான் கள்ளச்சார வியாபாரி கருப்பண்ணன் தொடர்பு அவனுக்கு ஏற்பட்டது. வாழா வெட்டியாக அவன் வீட்டில் இருந்த சடையம்மாளுக்கும் மம்முட்டியானுக்கும் கள்ளத் தொடர்பு ஏற்பட்டு நீண்டு போனது. சடையம்மாள் மம்முட்டியானுக்கு முயல் மற்றும் மான் கறியை நன்றாகவே சமைத்து போட்டு நன்றாகவே கவனித்து கொண்டால், அப்பொழுது வீட்டில் வாழ வெட்டியாக இருந்த தங்கை சடையம்மாள் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று கருப்பண்ணனும் விட்டுவிட்டான். மம்முட்டியானின் வழிப்பறி கொள்ளை தொடர்ந்து கொண்டே இருந்தது. கொள்ளையடிக்கும் பணமும் நகையும் பதுக்கி வைக்கும் இடமாக கருப்பண்ணனின் வீடு இருந்தது அன்று. மம்முட்டியானை குஷிப்படுத்த அவனது தங்கை சடையம்மாளும் இருந்தாள். ஆயிரத்தி 1963 அப்பொழுது வீரப்பனுக்கு வயது 13. அவன் காடுகளில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த கடைசி முயற்சியாக மீண்டும் மம்முட்டியானை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் எரிந்து கொண்டிருந்தது.
அதனால் அந்த ஆத்தூர் பக்கமுள்ள காடுகளில் ஆடுகளை ஒரு நாள் ஓட்டிச் சென்றான். ஆனால் கருப்பண்ணன் வீட்டில் ஏதோ பெரும் பிரச்சனையை மட்டும் எழுந்து கொண்டிருப்பது அவனுக்கு புரிந்தது. ஏனென்றால் அவன் சிறுவன். எனவே அங்கே என்ன நடக்கிறது என்ற விவரம் கூட அவனுக்கு புரியாது. ஏதோ ஒரு பெரும் பிரச்சனை போல் இருக்கிறது என்று அறிந்து கொண்ட அவன் அங்கிருந்து ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு செங்கம்பாடி கிராமத்திற்கே ஓடிவிட்டான் அந்த வீரப்பன். அன்று முதல் எத்தனையோ முறை முயன்றும் மம்முட்டியானை மீண்டும் சந்திக்கவே முடியவில்லை. ஒரு நாள் கருப்பண்ணனின் வீட்டருகே இருந்த புன்னை மரத்தின் கீழ் அமர்ந்து கருப்பண்ணனும் மம்முட்டியானும் பேசிக்கொண்டிருந்தனர். மம்முட்டியானுக்கு கருப்பண்ணனின் இன்னொரு தங்கை நல்லம்மா மீது ஒரு கண் இருந்தது. அவளுக்கு வேண்டியதையும் வாங்கி கொடுத்து கொண்டிருந்தான் மம்முட்டியான். நெருங்கிய கூட்டாளிகளாக மாறிப்போய் இருந்தனர் கருப்பண்ணனும் மம்முட்டியானும். இருந்தும் அப்பொழுது மம்முட்டியானுக்கு வயது 29. கருப்பா, எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. உனது 2வது தங்கை நல்லம்மாவை திருமணம் செய்து கொடு என கேட்டான் மம்முட்டி. மம்முட்டியான் இப்படி கேட்பான் என்று அந்த கருப்பண்ணனும் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு கோபம் அதிகமாகி போனது. அவன் கேட்டான், மம்முட்டி, நீ இதுவரையிலும் என்னுடைய பெரிய தங்கை சடையம்மாளை நீதானே வைத்து கொண்டிருக்கிறாய். பின்னே எதற்காக என்னுடைய சிறிய தங்கை நல்லம்மாவை திருமணம் செய்து கொள்கிறாய் என்று கேட்கிறாய்? அதெல்லாம் தர முடியாது. இதையெல்லாம் இன்று காலகட்டத்திற்கு ஒத்தே வராது என அவனுடன் வாய் தகராறில் அதிகமாக ஈடுபட்டான் கருப்பண்ணன். விழுவானா மம்முட்டியான்? அவனும் அதிவேகமாக அவனோடு சண்டையிட்டதோடு துப்பாக்கியை காட்டி மிரட்டவும் செய்தான் அந்த மம்முட்டியான். ஒரு நாள் தனது தங்கை சடையம்மாளிடம் நோக்கி நடந்து சென்றான் கருப்பண்ணன். இந்த திருட்டு பையனை நம்ம வீட்டில் வைத்திருப்பதே மிகப்பெரிய தவறு. அவனால் நமக்கு எந்த நேரமும் ஆபத்து வரக்கூடும். போலீசார் நம்மையும் கூட வளைத்து சுட்டு விடுவார்கள். எனவே அதற்கு முன்பாக இவனுக்கு நான் சொல்லுகின்றபடி நீ சமையல் செய்து அவனுக்கு அந்த சமையலில் விஷத்தை வைத்துவிடு என்று சொல்லி கொடுத்து விட்டு நகர்ந்து விட்டான் கருப்பண்ணன். மம்முட்டியானுக்கு விருப்பமான கோழிக்கறி குழம்பு செய்து அதில் விஷத்தை ஊற்றிவிட்டால் சடையம்மாள். அவனும் சாப்பிட்டு விட்டு மயக்கத்தில் சாய்ந்து போனான். மம்முட்டி இறந்து போனான் என முடிவு கட்டினான் அந்த கருப்பண்ணன். மறுநாள் காலை தட்டு தடுமாறி விஷம் வேலை செய்யாமல் எழுந்து உட்கார்ந்து கொண்டான் அந்த மம்முட்டி. சடையம்மாளிடம் சண்டை போட்டான். என்னை சாகடிக்க விஷம் வைத்தாயாய் என எகிறினான். துப்பாக்கி எடுத்து கருப்பண்ணனை மிரட்டினான். பயந்து போன கருப்பு அமைதியாகி விட்டான். அந்த நேரத்தில் மம்முட்டியானை கொன்றோ அல்லது அவன் இருக்கும் இடத்தை பற்றிய தகவலோ தெரிவிப்பவர்களுக்கு அரசு சன்மானம் அளிக்கப்படும் என்று காவல்துறையினருடைய அறிவிப்பு வெளியாகி இருந்த நேரம். கருப்பண்ணன் வீட்டிற்கு மம்முட்டியான் வந்து போகும் விவரத்தையும் தெரிந்து கொண்ட காவல்துறை கருப்பனை ரகசியமாக தொடர்பு கொண்டனர். அவனுக்கு 5 ஏக்கர் நிலமும் 5000 ரூபாயும் தருவதாக தெரிவித்து ஒரு கை துப்பாக்கியையும் அவனிடம் கொடுத்து விட்டனர் அந்த காவல்துறை. நேரம் கைகூடியதாக நினைத்தான் கருப்பண்ணன். தன்னை கொல்ல துப்பாக்கி நீட்டிய மம்முட்டியை பழிவாங்க அதுதான் சரியான சந்தர்ப்பம் என எண்ணினான் அந்த கருப்பண்ணன். 1964ஆம் ஆண்டு ஒரு இரவு மம்முட்டியானும் கருப்பண்ணன் வீட்டுக்கு வந்தான். வந்தவன் சும்மா இருக்கவில்லை. தகராறில் ஈடுபட்டான் மம்முட்டியான். நல்லம்மாளை இழுத்து கொண்டு செல்ல முயற்சி செய்தபொழுது கருப்பண்ணன் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை நீட்டி 3 முறை மம்முட்டியானை சுட்டு தள்ளினான். மம்முட்டியான் கதையும் முடிந்து போனது. அரசு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிப்படி கருப்பண்ணனுக்கு 5 ஏக்கர் நிலமும் 5000 ரூபாயும் கொடுத்து விட்டனர். இன்றைய மதிப்பில் 5000 என்பது 5 லட்சத்தையும் தாண்டும். மம்முட்டியானை அதே காட்டில் ஏதோ ஒரு பகுதியில் தூக்கிச் சென்று தடயமே தெரியாமல் எரித்து சாம்பலாக்கிவிட்டனர் காவல்துறையினர்.
மம்புட்டியானை ஒரு மாவீரன் என நினைத்து மலையூர் மம்புட்டியான் என்ற திரைப்படத்தையும் எடுத்துவிட்டனர் அன்று. மம்புட்டியான் தன் வாழ்நாளில் 11 கொலைகளை செய்துள்ளான். அதில் கடைசியாக நிகழ்த்திய 9 கொலைகள்தான் அவனை பற்றிய விவரம் வெளிவரத் தொடங்கியது. அவன் ஒரு வழிப்பறி கொள்ளையன். ஆனால் காட்டில் மறைந்து வாழ்ந்த காலத்தில் கூட எந்த மிருகத்தையும் கொன்றதில்லை. சந்தன மரங்களை வெட்டி கடத்தியவனும் இல்லை. ஆனால் 13 வயதிலிருந்தே மம்புட்டியானை குருவாக ஏற்றுக்கொண்ட அந்த வீரப்பன் மொத்தம் 190 கொலைகளை செய்துவிட்டான். இதில் கர்நாடகா மாநிலத்தில் மட்டும் 90 கொலைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளது. வனத்துறையில் 7, காவல்துறையில் 13 நபர்கள், கர்நாடகா உள்துறை அமைச்சர் நாகப்பா என்றவர் 1, மீதி 69 நபர்களும் பொதுமக்களாகவே இருந்திருக்கு. இது மட்டுமின்றி தமிழகத்தில் 100 கொலைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் வனத்துறையை சார்ந்தவர்கள் 3 நபர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள் 19 நபர்கள், மற்றவர்கள் பொதுமக்கள். அது மட்டுமின்றி ஆழ்கடத்தலில் கொன்றவர்களும் தனக்கு வேண்டப்படாதவர்கள் என எண்ணிய வீரப்பன் கொன்ற ஆட்களும் கணக்கிலே வராதவை. அது மட்டுமா, தந்தங்களுக்காக 500 யானைகள் கொல்லப்பட்டன. கோடிக்கணக்கான மதிப்புள்ள சந்தன மரக்கட்டைகள் எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டன. வீரப்பனின் உணவுக்காக அவன் காட்டில் இருந்தவரை 5000 கருங்குரங்குகள், அவன் சொல்லில் முசுக்கொந்தி என்று அழைப்பான், 1000 மான்கள் மற்றும் ஏராளமான பறவை இனங்கள். இவையெல்லாம் மனிதர்களைப் போன்ற உயிர்கள் அற்றவையா, உயிர்கள் உள்ளவையா? வீரப்பனுக்கும் அவனது கூட்டாளிகளுக்கும் அவையெல்லாம் இரையாகி போய் மாண்டு போயின. இப்பொழுது சொல்லுங்கள், வீரப்பன் உண்மையிலே வனக்காப்பவனா, காட்டு ராஜாவா அல்லது மாவீரனா என்பதை நீங்களே தெரியப்படுத்துங்கள். பாதை மாறிய வீரப்பன் மம்புட்டியான் வழியை பின்பற்றாமல் தனக்கென ஒரு நல்வழியை தேர்ந்தெடுத்திருந்தால் அது எப்படி மாறி இருக்கும் என்பதற்கான ஒரு கண்ணோட்டத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வீரப்பன் வாழ்ந்த காலத்தில் மக்களை காப்பாற்றி இருக்கிறான் என்று சொல்வதும், வனங்களை பாதுகாத்தான் என ஒரு தரப்பினர் கூறுவதும் பொருத்தமற்ற வார்த்தைகள் என்பதுதான் உண்மை. தனி ஒரு மனிதன் வீரப்பன் சாதித்தது என்னவென்றால் எதுவுமே இல்லை. ஊடகங்களில் வெளியிடப்படுவது ஒரு வஞ்சகமான வார்த்தைகள், சுய லாபத்துக்காக அதிகமான கற்பனையில் எழுதுவதாகத்தான் நினைக்க தோன்றுகிறது. வீரப்பன் இறந்து போன காலகட்டத்தில் பல கிராம மக்கள் தாங்கள் அனுபவித்து வந்த சொல்லொணா துயரங்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக வாழ்வதாக பல ஊடகங்களில் பலர் பேட்டியும் அளித்திருக்கின்றனர் என்பதும் உண்மை. வீரப்பன் திருந்தி வாழ ஏராளமான சந்தர்ப்பங்கள் கிடைத்துள்ளது. ஆனால் தன் சுய லாபத்திற்காக அவற்றையெல்லாம் வீரப்பன் உதாசீனப்படுத்தி விட்டது தான் உண்மை. மனிதர்கள் நடவடிக்கையிலும் காலத்தின் கட்டாயத்திலும் தவறுகள் நடந்து போவது உண்டு. அவைகளை சரிப்படுத்த தன் உத்வேகத்தை சரிப்படுத்தியிருக்கலாம் வீரப்பன். ஆனால் அவற்றையெல்லாம் கூட பொருட்படுத்தவில்லை அவன். சட்டத்தை எவர் ஒருவர், அரசாகட்டும் அல்லது தனி மனிதனாகட்டும், தவறாக பயன்படுத்துவது ஒரு காலம் மன்னிக்க முடியாத குற்றம். வீரப்பனை காட்டி கொடுத்தவர்கள் என்பதற்காக மலைவாழ் கிராம மக்களும் பழங்குடியின மக்களும் எவ்வளவு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வீரப்பன் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவனை சார்ந்த மக்களையும் அங்குள்ள மலை கிராம மக்களையும் எல்லோரும் ஒன்றிணைத்து அவர்களுக்கெல்லாம் இவன் ஒரு தலைவனாக கூட மாறியிருக்கலாம். அந்தந்த கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகளான மின் வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி, பாடசாலைகள், உணவுப் பொருள், போக்குவரத்து வசதி, மருத்துவமனை, தொடர்பு வசதிகள் இவை அனைத்தையும் அந்த கிராமத்தினர் பெற ஒன்றிணைந்து போராடியிருக்கலாம், பெற்றும் தந்திருக்கலாம்.
அரசியல் களத்தில் நுழைந்து இரு மாநில அரசாங்கத்திடமிருந்து பேச்சுவார்த்தை மூலமோ அல்லது கிராம மக்கள் ஒன்றிணைந்து போராட்டங்கள் மூலமாகவோ வென்றெடுத்து தனி மனித சாதனையாக கூட வீரப்பன் செய்திருக்கலாம். எந்த இயக்கங்களுடனும் சேராமல் தனி ஒரு மனிதனாக சாதனைகளையும் அவன் செய்திருக்க முடியும். வரலாற்றில் வீரப்பனும் இடம் பெற்றிருப்பான். அரசு எந்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருந்து தான் செயல்பட முடியும். வீரப்பனுக்கு கிட்டிய வாழ்க்கையின் நல்ல சந்தர்ப்பங்களை உதாசீனப்படுத்தி உதறி தள்ளி தனி தீவு போன்ற அந்த வனப்பகுதியில் முரட்டு கொள்கையை பின்பற்றியதன் விளைவு தடியெடுத்தவன் தடியாலும் கத்தியை பிடித்தவன் கத்தியாலும் சாவான் என்பது கிராமிய பழமொழி. அதனால் துப்பாக்கி கொண்டு தன் நிலையை தாறுமாறாக சிதறவிட்ட வீரப்பனும் துப்பாக்கி சார்ந்தே அவனுடைய மரணம் நிகழ்ந்தது என்பதை ஆச்சரியத்தோடு பார்க்க ஒன்றுமே இல்லை. வீரப்பன் மேற்கொண்ட தவறான நடவடிக்கையால் அப்பாவி மக்கள் எல்லோரும் வாழும் கிராமத்தை விட்டே ஓடினர். செய்யாத குற்றத்திற்காக ஆண்களும் பெண்களும் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு ஆண்டு கணக்கில் சிறையில் அடைக்கப்பட்டனர். குடும்பங்களை இழந்தனர், சொந்தங்களையும் இழந்தனர், சொத்துக்களையும் இழந்தனர். அந்த மக்கள் ஆறுதல் கூற எவருமே இல்லாமல் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் மடிந்தும் போயினர். அமைதியாக சென்று கொண்டிருந்த அந்த கிராமங்கள் எல்லாம் அமைதி இழந்து திக்கற்ற நிலையில் திசை மாறி சென்று விட்டனர். அந்த மக்கள் உயிர் பிழைத்தால் போதுமென்று காணாத ஊர்களுக்கெல்லாம் இரவோடு இரவாக தப்பிச் சென்று விட்டனர். இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், வீரப்பன் என்ற ஒற்றை மனிதனின் தனி ஆசையால் விளைந்த கேடுகளால் தானும் நிம்மதியாக வாழாமல் மற்றவர்களையும் வாழ விடாமல் செய்துவிட்டது வீரப்பன் நடவடிக்கைகள். அடுத்த பதிவில் வீரப்பனின் முதன்மை தளபதியாக அங்கம் வகித்த சேத்துக்குழி கோவிந்தன் என்பவன் யார், எந்த ஊரை சேர்ந்தவன், எங்கிருந்து வந்தான், அவனுள்ள திறமை என்ன, எப்படி அவன் அவ்வளவு உயர்வான நிலையில் வீரப்பனிடம் இருந்தான் என்பதற்கான எல்லா தரவுகளும் சான்றுகளோடு அடுத்த பதிவில்